Hi friends, this is Mohammad Yazir. Today's class we are going to discuss about some new vocabularies. So vocabularies பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் என்னோட கிளாसेसல எல்லாம் சொல்லுவேன் இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு we need lot of vocabularies. So vocabularies நமக்கு நிறைய தெரிஞ்சா நம்ம பேச முடியும். இன்னைக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் vocabularies நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றத என்னன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா slouch அப்படின்ற ஒரு வேர்ட். Slouch அப்படினா என்னங்க அப்படினு கேட்டிங்கன்னா slouch is like bending yourself. ஸோ உட்காரும்போது ஸ்ட்ரைட்டா இல்லாம ரொம்ப பெண்ட் பண்ணி கூன் விழுந்து உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உட்கார்றது பேர் தான் இங்கிலீஷ்ல ஸ்லவுச் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உட்காரத கூன் விழுந்து உட்காரத ஸ்ட்ரைட்டா உட்காரு அப்படின்னு சொல்லணும்னா இங்கிலீஷ்ல டோன்ட் ஸ்லவுச் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லாங்க டோன்ட் ஸ்லவுச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, குட். செகண்ட் வேர்ட் இஸ் ஸ்க்ரேப். வாட் இஸ் தி ஸ்க்ரேப்? ஸ்க்ரேப்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் while eating the food, லஞ்ச் ஆர் பிரேக்ஃபாஸ்ட், டிஃபன் பாக்ஸ் சாப்பிடும்போது டிஃபன் பாக்ஸ்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஃபுட் இருக்கும், அது சுரண்டிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, the sound which comes. ஸோ ஸ்பூனை வச்சு டிஃபன்ல சுரண்டுவாங்க, அதை தான் வந்து ஸ்க்ரேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ டோன்ட் ஸ்க்ரேப் யுவர் டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்க்ரேப் யுவர் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரேப்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்பூன் வச்சுட்டு சுரண்டுறது, அதுதான் we can call it as scrape. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் nash. What is this nash அப்படின்னு கேட்கலாம். ஸோ நேஷ்ன்றது ஒன்றும் இல்லை, சம்டைம்ஸ் கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அடமெண்டா இருப்பாங்க. கோவப்பட்டாங்கன்னா அப்படியே அடமெண்டா அவங்க வந்து என்ன வேணா பண்ணுவாங்க, பல்லெல்லாம் ரொம்ப அப்படியே கடிச்சுவாங்க. ஸோ பல்ல கடிக்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க கிளாஸஸ்ல. ஸோ பல்ல கடிக்கிறத we cannot say what is it, bite your teeth அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், பட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. nash அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ்ல. nash அப்படின்னா பல்ல கடிக்கிறது. ஸோ நம்ம நெகட்டிவா வந்து பல்ல கடிக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா don't nash அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லாங்க? டோன்ட் nash அப்படின்னு சொல்லலாம். குட். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்னிஃபில். வாட் இஸ் திஸ் ஸ்னிஃபில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்னிஃபில்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. சம்டைம்ஸ் ரொம்ப கோல்டா இருந்துச்சுன்னா அப்படி மூக்கை வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இட் இஸ் டிஸ்டர்பிங் அதர்ஸ். ஸோ அதை தான் ஸ்னிஃபில் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பண்ணாத, இட் இஸ் டிஸ்டர்பிங் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? டோன்ட் ஸ்னிஃபில். ஸோ ஸ்னிஃபில்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கோல்டுல வந்து மூக்கு அந்த மாதிரி பண்றது தான் we can call it as ஸ்னிஃபில் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வேர்ட் மட்டர். வாட் இஸ் திஸ் மட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மட்டர்ன்றது இட் இஸ் லைக் சம்டைம்ஸ் முணுமுணுப்பாங்க தெரியுமா, தே ஆர் நாட் ஏபிள் டு ஓப்பன் தியர் மவுத் அண்ட் டாக். ஒரு டீச்சர்ஸ் கிட்டே இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், அவங்க ஏதாவது சம்திங் தே வாண்டட் டு சே, அதை அக்செப்ட் பண்ணாம முணுமுணுப்பாங்க. தே வாண்டட் தே சே சம் வாட் இஸ் இட் கமெண்ட்ஸ், பட் தே டோன்ட் சே இட் ஓப்பன்லி. ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, முணுமுணுக்கிறது. அதான் இங்கிலீஷ்ல மட்டர் அப்படின்னு சொல்றோம். டோன்ட் மட்டர் அப்படின்னா முணுமுணுக்காத, ஓப்பனா பேசு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ramble. What is this ramble? Rambleனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸா பேசிட்டே இருக்குது, விடாம பேசிட்டே இருப்பாங்க. ஸோ டோன்ட் ramble அப்படின்னா விடாம பேசிட்டே இருக்காது, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. ஸோ ramble அப்படின்றது கண்டினியூஸ்லி they are talking. They never let others to talk. அடுத்தவங்களை பேச விட மாட்டாங்க, அவங்களே பேசிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. அந்த மாதிரி பேசுறது தான் ramble அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்றத we can call it don't ramble அப்படின்னு சொல்லலாம். ஸோ slouch, scrape, nash, sniffle, mutter and ramble all words கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்க பேசும்போது உங்களோட சென்டென்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.